I am T. Kugan from 8th standard, Panchayat Union Middle School, Thiruvenganur, Thirumanur Block, Ariyalur district. நான் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் த ரெட் பலூன் ஃபிலிம் காமிச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போயிட்டுருக்க வழியில் இது ஒரு மேலே பார்த்துட்டு போகும்போது மேலே ஒரு கம்பத்தில் ஒரு ரெட் கலர் பலூன் ஒன்று சிக்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பையன் அந்த குச்சி மேலே ஏறி அந்த ரெட் பலூனை எடுத்துக்கிட்டு கீழே வந்தான். அவன் வேகனாக போயிட்டே இருக்கான். வீட்டுக்கு போயிட்டுறான். அப்போ அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க கிராண்ட்மா அந்த பால்கனிலேருந்து அந்த பலூனை எடுத்து வெளியில் போட்டாங்க. ஆனாலும் அந்த பலூன் எங்கேயுமே போகாமல் அங்கேயே நின்றுச்சு. அங்கேயே நின்றதுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பையனே எடுத்துகிட்டு அவன் வீட்டில் வச்சுக்கிட்டான். அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் கையில் பிடிச்சிக்கிட்டே போனான். அப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான். பஸ் ஸ்டாண்டில் பலூனுக்கெல்லாம் பஸ்ஸில் இடம் இல்லைங்கிறாங்க. அதனால் அவனோட பெரிய பேக்கையும் இன்னொரு கையில் அந்த ரெட் பலூனையும் பிடிச்சிக்கிட்டு அவன் வேகமாக ஸ்கூலுக்கு வரான். ஸ்கூலுக்குள்ளே பலூன் அலோடு இல்லைங்கிறதுனால அங்கே வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்கள்ட்ட பலூனை கொடுத்துட்டு அவன் கிளாஸுக்கு போயிட்டான். திரும்பி பலூனை வாங்கிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அந்த பலூனை சுதந்திரமாக அவன் பால்கனியில் விட்டுறான். அந்த பலூனும் எங்கேயும் போகாமல் அங்கேயே சுற்றி வருது. அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பலூன் அவன் கையிலேயே மாட்டாமல் ரொம்ப விளையாட்டு காமிச்சிக்கிட்டே 2 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகும்போது பஸ்ஸுக்கு போயிட்டாங்க. பலூன் பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்கன்னா அந்த பையன் என்ன சொன்னான், பலூன்கிட்ட நீ என் பின்னாடியே வேகமாக வான்ட்டு அவன் பஸ்ஸில் ஏறிக்கிட்டான். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் அந்த பஸ் வேகத்துக்கு அந்த பலூனும் அவன் பின்னாடியே போயிட்டு அப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு உள்ளே கிடையாதுங்கிறதுனால அங்கே யாருமே இல்லை. அப்போ அங்கே நின்றவங்க ஒருத்தவங்க பலூனை பிடிக்க பார்த்தாங்க. அது கையில் மாட்டலைன்னா அதை பார்த்ததுனால அந்த பலூனை யாருதுன்னு கேட்டப்போ அந்த பையனை அப்புறம் கூட்டிகிட்டு போய் ஒரு அறையில் வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டினதுக்கப்புறம் அந்த பலூன் அந்த ஆள் பின்னாடியே போயிட்டே இருந்துச்சு. பின்னாடி போயிட்டே இருக்கிறதும் அந்த ஆள் தொல்லை தாங்க முடியாமல் திறந்து விட்டான். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிற வழியில் இன்னொரு பொண்ணு ஒரு ப்ளூ கலர் பலூனை வச்சுக்கிட்டு வருது. அப்போ அந்த ரெட் பலூன் அந்த ப்ளூ கலர் பலூன் பின்னாடி போகிறத பார்த்தான் அந்த பையன். அப்போ டக்குன்னு போய் அந்த ரெட் கலர் பலூனை எடுத்துக்கிட்டு அவன் வந்துட்டான். அப்போ டக்குன்னு அந்த பொண்ணு கையில் இருக்கிற ப்ளூ பலூன் எடுத்துக்கிட்டு அந்த ரெட் பலூன் கிட்ட போணுச்சு. அப்புறம் அந்த ரெட் பலூன்கிட்ட போனதுனால அப்புறம் அந்த பொண்ணு அந்த ப்ளூ பலூனை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்புறம் அவங்க கிராண்ட்மா சர்ச்சுக்கு அவனை ப்ரேயர் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க. சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ணுறப்ப கூட்டிகிட்டு போகிறப்ப அவன் உள்ளார பலூனை எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு பலூனை வெளியில் விட்டான். அந்த பையனாட்டையும் விட்டுட்டு வந்ததுக்கு மனசே இல்லை. அதனால் திரும்பி ஓடி போயிட்டான் வெளியில். அப்புறம் அவன் ஓடிட்டே இருக்கும்போது வெளியில் அப்படியே போயிட்டு ஒரு பேக்கரிக்கு போனான். அங்கே போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க பார்த்தான். பலூனை இங்கேயே நில்லுன்ட்டு சொல்லிவிட்டு அவன் உள்ளார போயிட்டான். உள்ளார போயிட்டு அவன் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே மற்ற பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பலூனை எடுத்துகிட்டு போய் வெடிக்க பார்த்தாங்க. அந்த பலூனை வெடிக்க பார்த்ததுனால அந்த பையன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான்னா தேடிக்கிட்டே போகிறான். அப்புறம் எல்லா இடத்துலையும் தேடிட்டான் அந்த ஊரில். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பலூன் கத்துனானா பலூன் கத்துனப்போ அந்த பலூன் மேலே பறந்து அவனுக்கு சிக்னல் கொடுத்துச்சு. அப்போ அவன் போய் போனான். அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பலூனை தூக்கிக்கிட்டு ஒரு காம்பவுண்ட் மேலே ஏறி அந்த பலூன் மேலே கல்லை தூக்கி போட்டு உடைக்க பார்த்தாங்க. அந்த பையன் டக்குன்னு போய் அந்த பலூனை கூப்பிட்டு அந்த பலூன் அந்த கயிறை டக்குன்னு இவன் கையில் கொடுத்துச்சு. இவனும் அங்கே இழுக்கிறான். அந்த பசங்களும் அங்கே இழுக்க டக்குன்னு அந்த பசங்க சைடு இருக்கிறது பிச்சுக்கிச்சு. அப்புறம் இந்த பையன் பயந்துக்கிட்டு ஓடுறப்ப அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். அந்த பசங்களும் துரத்திக்கிட்டே வராங்க. துரத்திக்கிட்டே வரதை பார்த்துட்டு இவன் ரொம்ப வேகனாக பயந்துக்கிட்டே ஓடுறப்ப திடீர்னு ஒரு மேட்டான பகுதியில் போய் மாட்டிக்கிட்டான். சுற்றிலும் அழைச்சிட்டாங்க அந்த பசங்களில். அப்போ அவன் டக்குன்னு ரெட் பலூனை விட்டுட்டான். பலூன் விட்டதுக்கப்புறம் நீங்கள் போயிடுன்ட்டு இங்கே அவனுக்கு ஆபத்து போயிடுங்கிறான். ஆனால் அந்த பலூனுக்கு அவனை விட்டு போக மனசே இல்லை. அதனால் அந்த பையன் போவே இல்லை. அங்கேட்டு அந்த பலூனும் அங்கேட்டு போக முடியாமல் அங்கேயே நின்றுச்சு. அப்போ எல்லா பசங்களும் கல்லை தூக்கி போட்டு அடித்தாங்க. அப்போ அதில் ஒரே ஒரு பையன் பலூன் மேலே கல்லை தூக்கி போட்டது பலூன் மேலே பட்டுருச்சு. அதனால பலூன் சின்ன ஓட்டை விழுந்துருச்சு. அதிலேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காற்று இறங்கிக்கிட்டே
தரையில் விழுந்துச்சு. அப்போ இன்னொரு பையன் வந்து அவன் காலாலேயே மிதித்து எல்லா காற்றையும் இறக்கிட்டான். அப்போ வந்து அந்த பையன் சோகத்துலேயே அங்கேயே உட்காந்தான். அப்போ வந்து மற்ற பலூன்கள்லாம் துக்கம் விசாரிக்க வந்துச்சு. எல்லா பலூனும் அவன்கிட்ட வந்து துக்கம் விசாரிக்க வந்ததுனால அந்த பையன் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கணுன்ட்டு எல்லா பலூனும் அவனுக்கு தான் இது கூட போணுச்சு, எல்லா பலூனும். அப்புறம் அந்த பலூன்கள்லாம் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக வானத்தில் தூக்கிட்டு போணுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளோட நண்பர்கள் எந்த துக்கத்துலேயும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அப்படியே நம்மளை பிரிஞ்சு இறந்துட்டாலும் இன்னும் வேறு நல்ல நண்பர்களை விட்டுட்டு தான் போவாங்க. தேங்க்யூ.